Hi friends, நான் தான் உங்க ராஜேஷ் மை பண்ணி பார்த்தா FUTech யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம அடுத்ததா நம்ம வந்து அப்கமிங் ஸ்மார்ட் போன்ல பார்க்க போறது என்னன்னா IQOO Z3 அப்படிங்கற இந்த ஸ்மார்ட் போன் வந்து இப்போ வந்து இந்தியால வந்து புதுசா லான்ச் பண்ண போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கற முழு விவரத்தை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த IQOO மொபைல் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படினா அதோட ஃபெசிலிட்டிஸ்க்கும் அதுல இருக்க நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனுக்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பா மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல வீடியோ இப்பதான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காதீங்க. இந்த வீடியோ வந்து 2 ல இருந்து 3 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த IQOO Z3 இந்த ஸ்மார்ட் போன் வந்து இப்போதான் நான் வந்து ட்விட்டர்ல பார்த்தேன். அதாவது இந்தியாலாம் இப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படி தெரிஞ்சதோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் வாங்கலாம்னு இருந்தீங்க, ஏதாவது பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பா மறக்காதீங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஆனது இந்தியால வந்து ஜூன் 8ஆம் தேதி இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுனா 18,890 ரூபாய் இதோட பிரைஸ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 18,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுல வந்து Snapdragon 768 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டியூல் ஆக்டோகோர் ப்ராசஸ் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்தவரை IPS LCD டிஸ்பிளே வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்க்கும்போது 6.58 inches வந்து பெரிய டிஸ்பிளே வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல வந்து பெஸ்லெஸ் டிஸ்பிளே வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து எவ்வளவு பெஸ்லெஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 90.61% வந்து ஃபுல்லா இதுல வந்து டச் ஸ்கிரீனால தான் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கு. கேமரா பொறுத்தவரை வந்து ரேர் கேமரா பொறுத்து 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. அது மட்டும் இல்லாமல் 10 டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்து இதில் வந்து பேக் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மொத்தம் டோட்டலி பேக் சைடு வந்து 3 கேமரா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் ரேட்டில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட் வந்து இதில் வந்து இன்க்ளூடாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை வந்து 16 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 1080p வீடியோ ரெக்கார்டிங் வித் வந்து 30 ஃப்ரேம் ரேட் ரெக்கார்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் கேமரா முதல் கொண்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். பேட்டரியை பொறுத்து வந்து 4400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 55 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USB பொறுத்தவரை வந்து டைப் சி போர்ட் USB டேட்டா கேபிள் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டியூ சிம் கார்டு வந்து நானோ டைப் சிம் கார்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5G வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து 4G யூஸ் பண்ணலாம். 5G வந்து இன்னும் வந்து இந்தியாவில் வந்து ஃபுல்லாக லான்ச் ஆக நல்லா வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம லான்ச் ஆகும்போது இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய GPS வைஃபை இந்த சிஸ்டம் எல்லாமே இதில் வந்து நார்மலாகவே எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து ஃபேஸ் நார்மலாக நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சென்சார்ஸ் வந்து ஆஸ்யூஷுவலாக வந்து இவங்க வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம நார்மல் மொபைல் வந்து ஹை குவாலிட்டி மொபைல் வரைக்கும் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டைப் ஆஃப் மொபைலை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இமீடியட் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளை கண்டிப்பாக வந்து கொடுப்போம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போதான் இல்லைன்னா இப்போதான் முதல்ல நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் கண்டிப்பாக மறக்காதீங்க. இந்த வீடியோ 2 ல இருந்து 3 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க நானும் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்போல தான் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து growth எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.